Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் ரெண்டு ஆயில் கேன்ஸ் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒன்னு வந்து நான் மீஷோல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இன்னொன்னு வந்து நான் Amazonல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆயில் கேன் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் கேன். இது மூடி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ராடாக ஓப்பனிங் இருக்கும், இன்னொரு பக்கம் குட்டி ஓப்பனிங் இருக்கும். அந்த ப்ராட் ஓப்பனிங் வழியாக நம்ம ஆயில் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த குட்டி ஓப்பனிங் வழியாக நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது பிடிக்குதான்ட்டு. இதில் வந்து ஃபுல் 1 லிட்டர் ஊற்ற முடியல, கொஞ்சம் ஒரு 100 ml கிட்ட வந்து மிச்சம் வந்துருச்சு. ஸோ அழகாக இந்த லெட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் தான். அடுத்ததாக போரிங் டெஸ்ட். ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் கிடையாது, எண்ணெய் வந்து சைட்ஸில் வழியறதும் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் நான் தொட்டு பார்க்குறேன், எனக்கு எண்ணெயே இல்லை. நான் செகண்ட் டைம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக சைட்ஸில் வந்து எண்ணெய் வரதே இல்லை. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் அழகாக வந்து அதுவே உள்ளே போயிடும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த லிட்டை. ப்ராடக்ட் கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ, அதாவது ஒரு 6 monthsக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆயில் கேன் நான் வந்து Amazonல பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஆயில் கேன். இது வந்து singnoware அப்படின்ற பிராண்டோட ஆயில் கேன். இது சைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க, மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். 100, 200 அப் டு 1000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் லிட் வச்சுருப்பாங்க. இது ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த லிட்டெல்லாம் நல்லா டைட்டாகவே இருக்குது. இது வழியாக நம்ம வந்து ஆயில் ஊற்றலாம், கீழே ஸ்பில்லேஜ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ஆயில் போர் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஸ்டர்டியாக நல்லா டைட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாஷ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கையை உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் எனக்கு நான் ஃபீல் ஆச்சு. Amazon ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இந்த கண்டெய்னரில் நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். இது ஃபுல்லாக வந்து 1 லிட்டர் பிடிக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல் 1 லிட்டர் நான் இதில் ஊற்றிட்டேன். எதுவுமே இந்த பவுச்சில் எதுவுமே மிச்சம் இல்லை. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக 1 லிட்டர் நல்லாவே பிடிக்குது. ஸோ இந்த லிட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கண்டெய்னரில் நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை, அதாவது சைட்ஸ்லலாம் எதுவும் வழியறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு தடவை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் ஊற்றுறேன், சடனாக ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து சைட்ஸில் வந்து வெளியில் வந்து லீக்கெலாம் ஆகலை, அந்த சைட்ஸில் ஓரத்தில் எண்ணெய் வடிகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். Amazonல வந்து ஏதாவது டீல் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஃப்டர் 6 months ஆஃப் யூசேஜ் இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.